ஓகேங்க, நம்ம இப்போ வந்து மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அந்த மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அடுத்து மஞ்சள் உப்பு நல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அதை கிளறிக்கலாங்க. ஏன்னா உப்பு மஞ்சளும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெலாம் போகும். அப்புறம் அந்த அழுக்கு தண்ணியை நல்லா வடிகட்டிக்கலாம் ட்ரையாக. ஓகேங்களா? அடுத்து அந்த வாஷ் பண்ண மீன் எல்லாத்தையுமே எடுத்து அழகாக அந்த இலையில வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அழகாக அடிக்கலாம். ஓகே, அடிக்காச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க. என்னென்னா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மீன் மசாலா. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஒரு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கினாச்சு. அப்புறம் கொஞ்சம் லெமன் அது கூட மேலே புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஓகே, லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. நல்லா அதை நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதெல்லாம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா குழன்னு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை பார்க்கறதுக்கு இது இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அழகாக குழன்னு இருக்கணும். ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாத்து மேலேயும் அழகாக ஸ்ப்ரெட்டாக வர மாதிரி ஃபுல்லாக அந்த மசாலாவை தடவிடலாங்க. தடவி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ நம்ம வந்து மீன் மசாலா ஃபுல்லாக தடவியாச்சு. ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து வறுக்க வேண்டியது தாங்க. ஓகே, தோசைக்கல்லும் ரெடி. அதுமாரி நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா கீழே வந்து அடி பிடிக்காமல் அழகாக வரும். ஓகே, நம்ம இப்போ மீன் போட போகிறோம், வறுக்க போகிறோம். ஓகே, ஆரம்பிச்சாச்சு. இது பாருங்களா எவ்வளோ அழகாக பொரியுதுன்னு. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து நல்லா மீன் வந்து புசு புசுன்னு இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. அழகாக அந்த எண்ணெய் வந்து அழகாக பொரி எடுத்து அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஓகே, ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து
திருப்பி போட்டுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு இதை பார்க்கும்போது பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மாதிரி தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு. இது எல்லாமே நல்லா புசு புசுன்னு மீன் மாதிரியே இல்லை, அதுக்கு அந்த ப்ரெட்டு ஆம்லேட் போடுவாங்கள்ல அதே மாதிரி இருக்குது பாருங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ப்ரெட் ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு வந்து இந்த ஸ்வீட் போட்டு செய்வாங்கள்ல அந்த ப்ரெட் ஆம்லேட் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நான் அதுவும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் பாருங்கள், எப்படி செய்யறதுன்றது. நான் ப்ரெட் ஆம்லேட்டும் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஓகேங்க, இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மீனை எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, அழகாக நேக்காக எடுங்க, புட்டுக்காமல். அது உடையாமல் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் வந்தாச்சு. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதேமாரி தான். வாங்க இப்போ நம்ம இதை டக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. அழகாக வந்து டெக்கரேட்டும் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அந்த ஆனியன் லெமன் இது வச்சு அழகாக ஒரு ப்ரெசன்டேஷன் மாரி அழகாக கொடுத்துருக்கோம். அந்த இலையை பார்த்தீங்களா, மீன் ஷேப்பில். இது எங்கள் அண்ணி வேலைங்க, அழகாக அவங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க. சாம்பார் வறுத்த மீன், அது சூப்பரான ஒரு காம்பினேஷன். சூப்பராக இருக்குது. அது அப்படியே ஜூஸியாக சூப்பராக இருக்குது. நல்லா